இதுலயே வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்காக ப்ராசஸிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம். இப்போ இதுலயே பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸை நான் கிரியேட் பண்றேன். இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணுங்க. ஸோ தட் வாஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி பார்ட். ஸோ ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் அ கிளாஸ். ஸோ நான் என்னன்னு கிரியேட் பண்றேன்னா, ஸோ நான் பாராமீட்டர்லாம் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ நான் ஸ்டூடெண்ட்ன்றதை என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். ஏன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னா, ஜஸ்ட் ஐ வில் பி கிவன் அ வேல்யூ த்ரூ தி பாராமீட்டர். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக 1 கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ வில் பி கிவ் ஹியர் அ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே. நான் கொடுத்துட்டேன். என்னோட ப்ராசஸ் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னன்னா காமன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we have to create a constructor. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் அப்படின்னா, இட் வில் பி சேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். அப்போ நான் கிளாஸ் நேம் என்னன்னா என்னோட ஸ்டூடெண்ட் 1. அப்போ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னவா இருக்கும்? இட் வில் பி a student 1. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்றதுக்காக ஐ வில் பி கிவ் ஹியர் a student and I will be use the function brackets. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூஸை என்டர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? we should initiating the variables. இது வந்து common thing for everywhere. ஸோ எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ண முடியாது? வேரியபிளை இனிஷியேட் பண்ண முடியாது. இட் வில் பி இனிஷியேட் இன் அவுட்சைட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பட் வித்தின் அ கிளாஸ். அப்போ நான் என்ன பண்றேன்? ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்த உடனே ஐ வில் பி கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துட்டேன். இங்க ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்? நேம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ வில் பி ended this. ஸோ லைக் என்ன பண்றேன்? செமிகோலன் வச்சு முடிச்சிடுறேன். அண்ட் ஹியர் ஐ வில் பி கெட் அ மார்க். இட் இஸ் டேட்டா டைப் இஸ் int. ஸோ இதுல நான் என்ன பண்றேன்? மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ்ன்னு கொடுத்து முடிச்சுட்டு அண்ட் ஐ வில் பி ended this. ஸோ இந்த மாதிரி 2 வேரியபிளும் கொடுத்துட்டேன். அப்போ இந்த 2 வேரியபிளுக்கும் நான் இன்புட் எங்க இருந்து வாங்கணும்? ஐ வில் பி கெட் இன்புட் த்ரூ எதுல இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க? லைக் இந்த பாராமீட்டர்ஸ்ல தான் வாங்கணும். ஸோ அகெயின் ஐ வில் பி கிரியேட்டிங் ஒன் ஆஃப் தி வேரியபிள். இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்றேன்? ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கான டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ நேம்ன்றதுனால ஜஸ்ட் ஐ வில் பி கிவ் a n comma and markன்றதுனால I just create a data type. It is a int and variable name வந்து m ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ற இந்த bracket குள்ள கிரியேட் பண்ற ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, it is called as a parameters. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ள வேல்யூ கொடுக்குறீங்க, வேரியபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாராமீட்டர்ஸ் மூலமா தான் எனக்கு என்ன ஆகும்? ப்ராசஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் பி அசைன் தி வேல்யூ த்ரூ நீங்க வந்து அங்க அனுப்புனா அப்ப எனக்கு இந்த வேரியபிள்ல எனக்கு என்ன ஆகணும்? இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும். ஸோ நேம் ஈக்குவல் டு n. ஸோ அதோட வேல்யூ இதோட ஈக்குவலா இருக்கணும். அண்ட் ஹியர் மார்க்ஸ் ஈக்குவல் டு m. ஸோ நாங்க வேரியபிள் கால் பண்ணிருக்கல நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். தி பாராமீட்டர் வில் பி ஹியர். அப்போ இதுக்கோட வேல்யூ எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்னா வேல்யூ இது வழியா பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? ஐ வில் பி கிரியேட்டிங் அ மெத்தட் வித் ஹெல்ப் ஆஃப் void. ஏன் void யூஸ் பண்றேன்? பிகாஸ் void இஸ் ஒன் ஆஃப் தி ரிட்டர்ன் டைப் வேரியபிள். ஸோ எனக்கு எப்படி நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அதான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன இருக்கும்? ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ void பொறுத்த வரைக்கும் இட் வில் பி should display the explicit only. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஐ வில் பி கிவ் display. ஓகே, டிஸ்பிளே நான் கொடுத்துட்டு and I give a method brackets and curly braces enter கொடுத்துறேன். இதுல டிஸ்பிளேல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா sys out ஒரு printing statement கொடுக்குறேன் because it should print a statement. So இதுல நான் என்ன பண்றேன்? name. Just I call the variable of name and here I will be again give a printing statement sys out. Sorry, I put another yes. Sys out control space அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will be process. Here I will be put marks. 2 வேரியபிளும் கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணாமே ப்ராசஸ் ஆகும். எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, எனக்கு லைக் இது ஒரு கிளாஸ் நேமா இருக்கு அண்ட் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஒரு மெத்தட கூப்பிடுறேன். ஸோ அதனால நான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது ஐ வில் பி
use my class name student1 object name வந்து obj ன்னு கொடுத்துக்கிறேன் and equal to I use a new keyword again to again ஒரு object create பண்ணனும்னா இந்த actual procedure and here I will be creating my constructor. So இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணனும் இங்க தான் நான் என்ன பண்ண போறேன் வேல்யூ கொடுக்க போறேன் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் வேல்யூ வந்து like I will be give some other string it is aliso and I will be put a comma இங்க நான் set of number கொடுக்கிறேன் it will be 100 out of 100 என்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் so இப்போ நான் இத க்ளோஸ் பண்றேன் இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த process it will be stored here இந்த endல ஸ்டோர் ஆகும் இந்த process எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும் m ல ஸ்டோர் ஆகும் for example it will be assign the value like n equal to aliso and the m equal to it is a number of 100 இது எனக்கு என்ன அசைன் ஆகுது எப்படி எனக்கு அசைன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it will be assign so இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் டைரக்டா என்ன பண்ணனும் name equal to அப்போ name equal to like aliso அப்படினு சொல்லிட்டு சொல்லும் and comma so நான் அடுத்து என்ன கொடுத்திருக்கேன் marks equal to 100 அங்க அதானே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் சோ இதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா so like parameterized constructor ன்னு சொல்லுவாங்க the parameter should pass through the constructor so இது வழியா தான் என்ன பண்ணும் எனக்கு parameter pass ஆகி அவுட்புட் வரும் here I will be call the class நான் கால் பண்றேன் அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நோட் பண்ணுங்க so obj ன்னு கொடுத்துட்டு dot class name வந்து display okay I will be click here so நான் கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ நான் இந்த process சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் let's see what is the actual output here I got output எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நான் இங்க கொடுத்தது லைக் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த மென்ஷன் ஆன லைக் ரெண்டு வேல்யூமே இந்த ரெண்டு வேரியபிள்ல பாஸ் ஆகி அந்த ரெண்டு வேரியபிளுமே எனக்கு என்ன ஆகுது இங்க ப்ராசஸ் ஆகுது சோ நீங்க கேட்கலாம் சோ எனக்கு வந்து இந்த டைம்ல எனக்கு என்ன ஆகுது ரெண்டு வேரியபிள் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது அதே மாதிரி மார்க்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது எம் இதனால ஸ்பேஸ் கொஞ்சம் லைக் எனக்கு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி யூஸ் ஆகுது நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதுக்கு ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கம்மிங் வீடியோஸ் இல்ல கீவேர்ட்ஸ்க்குனே ஒரு தனி வீடியோ போடுவோம் ஸோ அந்த வீடியோல எப்படி திஸ் கீவேர்ட் இதை ரெக்டிஃபை பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் அப்பவே நியூ கீவேர்டை வச்சு இன்னும் டீட்டெயில்டா பார்த்துடலாம் ஸோ திஸ் இஸ் அ all of the process so இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் லைக் இந்த மாதிரி தான் வேல்யூ என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு லைக் ஒரு வேல்யூவை பாராமீட்டர் மூலமா என்ன பண்ணும் பாஸ் பண்ணி ப்ராசஸே பண்ணும் ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஸோ என்ன பண்ணும்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரிசீவ் வேல்யூ எங்க இந்த ரிசீவ் பண்ணும்னா நீங்க கொடுக்கறத லைக் இந்த பாராமீட்டர்ல பாஸ் பண்றது தான் எனக்கு என்னது like performance பண்ணும் and different object can have different values so இங்க நான் என்ன பண்ணேன் string கொடுத்தேன் இங்க என்ன கொடுத்தேன் int கொடுத்தேன் so இந்த வேல்யூ எல்லாமே different வேல்யூவா இருக்கும் for exampleக்கு இதுக்கு சொல்லணும்னா ரியல் வேர்ல்ட் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா அந்த ஃபார்மை வந்து என்ன பண்ணும் அந்த வேல்யூவை வந்து எனக்கு யூசர் இன்புட்டா எடுத்துட்டு என்ன பண்ணும் ஒரு வேல்யூ வந்திருக்கு ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்புட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது தான் ப்ராசஸ் லைக் வேல்யூ கம் ஃப்ரம் யூசர் இன்புட் ஓகேவா நான் என்ன பண்ணிக்கலாம் இங்க கொடுத்துக்கலாம் இல்ல ரன் டைம்லயே இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் வாட் எவர் இட் இஸ் இதுவே நான் டிஃபால்ட் யூஸ் பண்றேன் டிஃபால்ட் என்னன்னா நான் எப்பாச்சும் ஒரு வாட்டி சைன் லைக் ஒரு அக்கௌண்ட் சைன் இன் பண்றேன் அப்படின்னா அந்த சைன் இனை வந்து நான் பண்றப்போ லைக் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் சைன் அப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் லாகின் பண்ணுவேன் அப்போ சைன் அப் நான் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும் லைக் ஒரு ரோலா சூஸ் ஆகும் ஸோ மல்டிபிள் டொமைன்ஸ் லைக் மல்டிபிள் ப்ராசஸ் நீங்க யூஸ் பண்றீங்க யூசர் இருப்பாங்க அட்மின் இருப்பாங்க இல்ல எனக்கு அனதர் பேஜ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் யூசர் இருக்கும் போது எனக்கு டிஃபால்ட்டா நீங்க எந்த ஒரு சைனுமே இல்லாம சும்மா உள்ள போயிட்டு வரதுக்காக யூஸ் பண்றது தான் ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக லைக் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சொல்ற ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோ செஷன் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்கோம் அண்ட் கோட்ல எப்படி அப்ளை பண்ண வச்சிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எனக்கு தெரியும் ஸோ ஐ கிவன் அ ஸ்மால் டாஸ்க் ஃபார் யூ இன் அ டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஃபாலோ பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லைக் அந்த டாஸ்க் அனலைஸ் பண்ணுங்க ஐ வில் பி கிவ் அ கட் அண்ட் கிளியர் டாஸ்க் அதை அனலைஸ் பண்ணி கமாண்ட்ல போடுங்க ஐ வில் பி ஃபாலோ தட் மேபி தொடர்ந்து கமாண்ட் பண்றவங்களுக்கு வி ஆஃபரிங் ஃப்ரீ ஜாவா கோர்ஸ் ஸோ
யார் வந்து ஒரு அளவுக்கு எக்ஸலென்ட்டா இருக்காங்களோ, அவங்களுக்கு நாங்க ஃப்ரீ ஜாவா கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, எங்க டீம்லயே தே வில் பி ரெக்ரூட்டிங். ஸோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு அ ச ஸ்டார்ட் டூ வொர்க். ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க் யூ.